XUV 700ஓட ஏசி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. ஏசி அதேமாரி டோட்டலாக ஆஃப்னு போட்டிருக்கு, எல்லாமே ஆஃப் ஆகிடும். ப்ளோயர், ஏசி எல்லாமே ஆன் பண்ணுறது. ஏசியை ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 ஆப்ஷன் இருக்குங்க. ரொட்டேட் பண்ணிங்கனாலும் ப்ளோயர் ரொட்டேட் பண்ணிங்கனாலும் ஏசி ஆன் ஆகிடும், இல்லை ஏசியை சுவிட்ச் ஆன் பண்ணிங்கனாலும் ஆன் ஆகிடும். இதில் அதேமாரி டெம்பரேச்சர் கண்ட்ரோலுங்க. கம்மி பண்ண கூலிங் அதிகமாகும், அதிகம் பண்ண கூலிங் கொஞ்சம் கம்மியாகும். ஹார்ட்டு கேட்பீங்க, ரெட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள், ஹைன்னு வரும். இதுதான் ஹார்ட் போட்டுட்டிங்கன்னா ஏசியை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ரீசர்க்குலேஷன் ஆஃப் பண்ணிடணும். இவ்வளோ தாங்க. இப்போ நீங்கள் ஹாட் ஏர் உள்ளே வந்துடும். உங்களுக்கு கூலிங்க்கு மட்டும் நீங்கள் கூலிங் வேணும் அப்படின்னா நீ திருப்பிட்டுலாம் இருக்க வேண்டாம். இந்த மேக்ஸிமம் ஏசியை போட்டு விட்டிங்கனாவே லோ ஏசிக்கு ஆகிடும், ஏசி ஆன் ஆகிரும், ரீசர்க்குலேஷன் ஆன் ஆகிரும். முன்னாடி ஃபாகு மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுதுன்னா நிறைய பேருக்கு இந்த மழை டைமில் கன்ஃபியூஸ் ஆகும் என்ன பண்ணணும்னு சொல்லி. ஃப்ரண்ட்டு ஃபாகு போட்டிங்கன்னா இதை போட்டுருங்க. இது ரியர் டிஃபாங்க. ரியரில் நமக்கு அவ்வளோ தேவைப்படாது. ஃப்ரண்டில் ஃபாக் ஆகுது, அது கிளியர் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த ஏசி கம்ப்ரஸர்லாம் ஆஃப் பண்ணிக்கணும். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மிஸ்ட்டு கிளியர் ஆகிடும். ஹில் ஸ்டேஷன்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட்டை கொண்டு போய் வச்சுக்கோங்க. நீங்கள் மோடு இங்கே இருக்குங்க. ஃபேஸ் வேணுமா, லெக்கு வேணுமா, இதெல்லாமே மோடு. டிஸ்ட்ரிபியூஷன் மோடு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுதான் மோடு, இங்கே வருது பாருங்கள் மோடு. இப்போ டோட்டலாக நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா டியூல் ஏசி தனித்தனியாக டெம்பரேச்சரும் செட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு 19 வைக்கிறோம், 20 வச்சுருக்கீங்க, இந்த பக்கம் 22 வைக்கிறீங்கன்னா தனித்தனியாக வச்சுக்கலாம். இல்லை டியூல் வேண்டாம், ஒரே மாதிரி இருக்கட்டும், ஈவனாக இருக்கட்டும்னா டியூலை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரே மாதிரி டெம்பரேச்சர் 2 சைடும் வந்துடும். இவங்களுக்கு தனியாக. அதேமாதிரி ரியர் ஏசி 3rd ரோவுக்கு ஏசி கண்ட்ரோல். ரியர் ஏசி 3வது ரோவுக்கு. ஃபஸ்ட்டு செகண்டுக்கு ஏசி இங்கே ஃப்ரண்டில் ஆன் பண்ணிங்கனாவே பின்னாடி போயிடும். கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியும் இருக்குது. இதில் ஆட்டோ போட்டு விட்டிங்கன்னா கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. இந்த ரீசர்க்குலேஷன் எல்லாம் நீங்கள் அடிக்கடி மாற்றிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆட்டோவில் போட்டிங்கன்னா அதுவாக மாறிக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.